இன்னைக்கு நம்ம சுடிதார் டாப் கட்டிங் பார்க்கலாம். 2 ஓரம் பாருங்க, ஒரு இது மடிச்சோன்னா ரெண்டு ஓரம் வருதுல்ல, அது வந்து நமக்கு ஆப்போசிட்ல வரணும். ஓரம் பீஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு. திரும்ப அதையே பாதியா மடிக்கிறேன். இப்போ ஆப்போசிட்ல ஓரம் 4 பீஸா இருக்கு பாருங்க. நம்ம பக்கம் வந்து 2 மடிப்பு இருக்கும். ஒன்று பேக்குக்கு ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு, அந்த மாதிரி 2 மடிப்பாக மடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரு, ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 வச்சுருக்கேன். இது வந்து சின்ன பிள்ளைக்குன்றதுனால 5.5 சின்ன சைஸாக தான் இருக்கும் இந்த டாப்பு. நம்ம எந்த டாப் எடுத்தாலுமேவும் இதே மாதிரி தான் அளவு எடுக்கணும். ஆம்ஹோல் வந்து 5.5, இது சின்னதாக இருக்கிறதுனால 5.5 இல்லைன்னா 6, 6.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ப்ளவுஸ்க்கு எடுப்போம்ல அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஓப்பனோட ஹைட் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓப்பன் கிட்ட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதையும் 4ஆக மடித்து அந்த 4ஆக மடித்தா ரெடி அளவுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம் தையலுக்கு. இப்போ நம்ம அந்த ஓப்பன் வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த ஷேப்பு நம்ம சுடிதார் டாப் ஷேப்போட வரைஞ்சிக்கலாம். ஆம் ஹோல்லேருந்து ஓப்பன் வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு நடுவில் இடுப்போட சுற்றளவு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ ஆம் ஹோல் எப்பவும் போல் வரைஞ்சிக்கலாம். ப்ளவுஸ்க்கு வரைவோல அதே மாதிரியே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 5 இன்ச் இறக்கம் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஷார்ட் டாப்புன்றதுனால சின்னதாக இருக்குது. நம்ம லாங் டாப்புக்கும் இதே மாதிரி ஓப்பன் வரைக்கும் அளவு எடுத்துட்டு நமக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். இப்போ நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அதிலே இருக்குல்ல, அதனால அதை 2ஆக கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ பேக்குக்கும் நெக்கு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி இறக்கம் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக்குக்கு கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட நெக்கையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நான் ஒரு லாங் ஃப்ராக் தைச்சிருப்பேன், அதோட மிச்சத்தில் தான் இப்போ இந்த ஷார்ட் டாப் தைக்க போகிறேன். இதுவும் நமக்கு அந்த டிசைன் நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதில் நான் நீளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அந்த கோடு வந்து இப்படி குறுக்க வர மாதிரியும் நம்ம மடித்து போட்டுக்கலாம். நமக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி மடித்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம்ல, அதையே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்லேயும். இப்போ லைனிங்கை விட ஒரு 2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன் மெயின் கிளாத்துக்கு. எப்பவுமே நம்ம டாப்போட அளவை விட லைனிங் வந்து ஒரு 2 இன்ச் கம்மியாக வைக்கணும். இப்போ அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். சுடிதார் டாப்பு இன்னும் தெளிவாக இன்னும் காட்டன் டாப்பு எடுத்து அதை நான் கட் பண்ணி போடுறேன். இது வந்து சிந்தட்டிக் கொஞ்சம் இழுக்க கரெக்டாக வரல. நான் இன்னும் காட்டன் டாப்பில் இன்னும் நல்லா தெளிவாக போடுறேன் அடுத்த வீடியோ. இப்போ நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம மெயின் கிளாத்தையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் தனியாக, ஃப்ரண்ட் தனியாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நான் இது ஸ்லீவுக்கு இது பார்டரை வச்சு கட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் இது வந்து அளவு சரியாக வரல. நெக்ஸ்ட்டு நான் வேறு பார்ட் எடுக்க போகிறேன். இப்போ இதில் தான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி சைடில் உள்ள பிசர்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் விட்டுட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே லைன் போட்டு இப்போ மேலே இருந்து ஆம்ஹோல் கீழே இறக்கு வந்து 3 இன்ச்சு 3 இன்ச் விட்டுட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் அகலப்படுத்திட்டு கை வெட்டிக்கலாம். கை கட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கும் நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சுடிதார் கட்டிங். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு. நெக்ஸ்ட்டு நெக்கு நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கட் பண்ணி தச்சுக்கலாம். இன்னும் சுடிதார் டாப் தெளிவாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு காட்டன் டாப் எடுத்து கட் பண்ணி போடுறேன்.